Hi guys, welcome back you all. I am BJ Guts and Bodybuilding and Fitness. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் பார்ப்போம். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும் அந்த கண்டிஷன் நம்ம என்ன நிலமையில் இருந்திருக்கோன்னு. அது டே 25ல் உள்ளது, இது டே 50ல் உள்ளது. ஸோ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு எந்த மாதிரி சைடு ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டே 50 vlog கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வீடியோ அப்லோட் ஆகுது. ஸோ அதனால் யாரும் தப்பாக நினச்சிடாங்க. இன்றைக்கி நம்ம ஆப்ஸ் கொல்ல போகிறோம், கார்டியோ ஹெச்ஐடியையும் போட்டு தவிர்க்க போகிறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த மாதிரி ஃபேட் லாஸ் வீடியோவை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியணுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு வாக்கிங் போடலான்னு சொல்லிட்டு வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணலான்னு நம்ம பிளான். 20 மினிட்ஸில் 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு 6ல் வச்சு லைட்டாக ஒரு சின்ன ஜாக்கிங் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஃபாஸ்ட் ரன்னிங்கில் ஒரு ஸ்மால் ரன்னிங், அதுக்கு பிறகு ஒரு வாக்கிங், ஜாக்கிங் வாக்கிங் சொல்லி நம்ம போட்டு ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்காக நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளும் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 20 நிமிஷத்தில் 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நம்மளோட ஃபஸ்ட்டு மார்னிங் ரொட்டீன் வாக்கிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது முடித்த பிறகு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு EFXில் நான் ஒரு 10 மினிட்ஸ் போட்டேன். EFXில் நம்ம ரொம்ப நேரம் புஷ் பண்ண முடியாது, 10 மினிட்ஸ்க்கே நாக்க தள்ளிடும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் EFXில் நம்ம போட்டு உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். நான் அதனால தான் லைவாக உங்களுக்கு என்னோடய ஃபேட் லாஸ் ஜேர்னி வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். கண்டிப்பாக லைவ் போடுவேன். லைவ் இப்போ ரொம்ப மிஸ் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபேட் லாஸ் வீடியோ லைவ் இன்னைக்கிலேருந்து இனி கண்டிப்பாக டெய்லியும் உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. இதுவும் ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போட்டு EFX நம்ம முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறக்கு சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சைக்கிளிங்கும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம போடலான்னு சொல்லிட்டு சைக்கிளிங் ஒரு 10 மினிட்ஸ் நான் போட்டு முடித்தேன். சைக்கிள் முடிஞ்ச பிறகு முடித்த கையோடி நம்ம ப்ரோட்டீன் ஷேக்கை முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் நமக்கு ஓவர் ஆயிடுச்சு. ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணனால ஒரு 40 மினிட்ஸ் நம்ம ஒர்க் அவுட் முடித்த பிறகு, ஸோ கார்டியோவில் நம்ம முடித்த பிறகு ஒரு ஷேக், ஒரு GXNல ஐசோலஜன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ப்ரோட்டீனை இதுதான் நான் இன்றைக்கி குடிக்க போகிறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ், நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அப்படி யாராவது பார்க்கலன்னா, உங்களுக்கு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் தெரியலைன்னா, நான் இந்த வீடியோஸில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் தான் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சஸ் போட்டிருப்பேன். இன்னும் டீட்டெயிலாக வேணுன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியில் இன்னொரு வீடியோ நான் ஃபுல் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வார்ம் அப் வீடியோ போட்டிருப்பேன், ஸ்ட்ரெச்சஸ் வார்ம் அப் வீடியோ. ஸோ அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் நமக்கு எப்போவுமே தேவை. ஏன்னா உங்கள் மொபிலிட்டிக்கும் உங்கள் ஒர்க் அவுட்டை நல்லா டெஃபினிஷனாக கொண்டு போகிறதுக்கும் கண்டிப்பாக ஃபுல் பாடி வார்ம் அப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் ஃபுல் பாடி வார்ம் அப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி போடுங்க. நான் போடுறதே நீங்கள் போட்டாலும் போதும். எல்லா இதையுமே ஒரு 10 கவுண்ட்ஸ் வச்சு போட்டால் போதும். நல்ல பாடி ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஏதோ ஏனோ தானோன்னு போடாமல் கரெக்டாக போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம HIIT ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம HIIT ஒர்க் அவுட் பண்ணலான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள். நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டுட்ருக்கிறேன், இந்த இதுலேயும்
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் லைட் ரன்னிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பர்பீஸ் போடுறோம். இதுவும் ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. நான் ஒரு 4 ஒர்க் அவுட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த 4 ஒர்க் அவுட்டுமே நான் ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் ஃபஸ்ட்லேயே காமிச்சிருக்கிறேன். டே 25 டு டே 50 நான் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உடனே டே 25 டு 15ன்னு ரொம்ப இது பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு 75 உடனே வரும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே ஜம்பிங் ஜாக்ஸ். இதுவும் ஒரு 20-25 வச்சு 3 செட்டு போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். 4 ஒர்க் அவுட்டு 4 ஹெச்ஐடி ஒர்க் அவுட்டு நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹார்ட்டு ப்ளஸ் உங்கள் ஹெல்த்து மார்னிங் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணுறத அப்படியே நீங்கள் வீட்டில் இருந்து கூட இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் ஜிம்முக்கு போய் பண்ணணுன்னு கூட தேவையில்லை. வார்ம் அப் ரன்னிங் நீங்கள் வெளியே அவுட்டோர்லேயே போய்கிட்டு சின்ன ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸுக்கு இந்த ஒர்க் அவுட்டை ஒரு 20 கவுண்டு ஆர் ஒரு 20-25 கவுண்ட் வச்சு ஒரு 3 செட்டு போட்டாலே போதும். உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட் போடும் போச்சுலேயே உங்களுக்கு செம டயர்ட் ஆயிரும். நல்ல உங்களுக்கே ஃபீல் ஆகும் நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ அந்த இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானே இவ்வளோ நேரம் ஆகி செம்ம டயர்ட் ஆகிட்டேன். ஸோ இது முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ஆப்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணலாம். ஆப்ஸ்க்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு ஹார்டான ஒர்க் அவுட் போட்டு ஆப்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிடணும். ஸோ இது ஒரு 10 கவுண்ட்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். போக போக 20 வச்சு ஒரு 3 செட் போடுங்க. நான் 20 வச்சு ஒரு 3 செட் போட்டு இந்த இதை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறக்கு ஹேங் பண்ணிக்கிட்டு ஆப்ஸுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு சைடை ஸ்டார்ட் பண்ணுறேன். சைடுக்கு ஹேங் பண்ணி போடுறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம ஆப்ஸு செமையாக க்ரன்ச்சாகி போடுங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ரைஸும் போடுங்க. இது போட மோஸ்ட்லி தெரியும் உங்களுக்கு, இங்கேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த ஆப்ஸ் இதாக இருக்கிறது. அப்புறம் சிங்கிள் லெக்கில் போட்டேன். செம்ம டெஃபினிஷனாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ஆப்ஸு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இது என்னோடய 50 days உள்ள vlog கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளட்டு கொஞ்சம் தலைக்கு ஏற்றி விடுவோன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் தலைகளாக நின்னேன். அது ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி ஒரு செவத்தில் கூட ஹோல்ட் பண்ணி நின்றுடுங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணேன். பட்டு 3 பாயிண்ட் சம்திங்கில் டயர்டாகி கீழே காலை விட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். அட் லாஸ்ட் நான் மார்னிங் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சின்ன போஸ்டிங் போட்டு பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங் வேணுன்னா ஏதாவது கால் பண்ணுங்கள் சொல்லி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே கைஸ். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மில் தண்ணி எடுக்க வேண்டியது இருந்து, ஸோ தண்ணி எடுக்க கிளம்பி ஜிம்மில் இருந்து அப்படி போயிட்டோம். அப்பாவுக்கு ஆட்டை எடுத்துகிட்டு ஜிம்முக்கு வாட்டர் லோட் பண்ணுறதுக்காண்டி தண்ணி எடுக்க போயிட்டோம். ஸோ தண்ணி எடுத்துக்கிட்டு நேராக ஜிம்மில் கொண்டு வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வேலையாக நம்ம மார்னிங் மீல் ஒரு 8 எக் ஒயிட்டு, அதுக்கப்புறக்கு ஓட்ஸு 200 கிராம் ஆஃப் ஓட்ஸு, அப்புறம் கொஞ்சோண்டு மாதுளை பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி அடித்து மார்னிங் மீலை முடிச்சிட்டோம். அப்புறம் ஈவினிங் மீல் நான் அதில் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு நான் ஈவினிங் மறுபடியும் ஜிம்முக்கு போயிட்டேன். 5:47 உங்களுக்கு பேக்லேயே டைம் ஓடுறது பார்த்தாலே தெரியும். ஸோ என்னோடய ப்ரீ ஒர்க் அவுட் சைக்கோட்டிக்காகவும் நான் என்னோடய ப்ரீ ஒர்க் அவுட்டை இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தனால செம டயர்டு, அதனால தான் எனக்கு மத்தியானம் உள்ள மீல்லாம் ஆட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி விட்றேன். என்னோடய ப்ரீ ஒர்க் அவுட்டை நான் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வார்ம் அப். ஸோ அந்த வார்ம் அப்பை தான் ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் வார்ம் அப் ஃபுல்லாக பண்ணிடணும். எந்த ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியும் நம்ம வார்ம் அப் போடுறது இம்பார்ட்டன்ட். மார்னிங் கார்டியோ பண்ணாலும் வார்ம் அப் பண்ணிக்கணும், ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணாலும் வார்ம் அப் பண்ணிக்கணும்.
நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வார்ம் அப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டு. நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த வார்ம் அப்பை லைட்டாக போட்டுக்கிடுங்க. இன்றைக்கி நம்ம ஷோல்டருக்கும் செஸ்ட்டுக்கும் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என் ஷோல்டருக்கும் செஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன வார்ம் அப் பண்ணிக்கிட்டு நான் என்னோடய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு ஷோல்டருக்கும் நம்ம என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறோமோ எல்லாத்துலேயும் ஒரு 5 கவுண்ட்ஸ் வச்சு நம்ம வார்ம் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஒர்க் அவுட்டில் கண்டிப்பாக வார்ம் அப்பை ஆட் பண்ணிக்கிடுங்க. வார்ம் அப் இல்லாமல் எந்த ஒரு ஒர்க் அவுட்டையும் போடாதீங்க. அது கண்டிப்பாக அது ஒரு இன்ஜுரியில் தான் போய் முடியும். ஏன்னா நான் எனக்கு பர்சனலாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டுறேன். ஏன்னா எனக்கும் இதே மாதிரி நிறைய ஆயிருக்கு இன்ஜுரிஸ். நம்ம வார்ம் அப் பண்ணாமல் மசில் கிராம்பிங், மசில் உடையிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது நடக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த நரம்பு இதாகிறது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற வார்ம் அப்பை போட்டுக்கிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோலேருந்து தான் போகுதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நான் லைவாக உங்களுக்கு என்னோடய வெயிட் லாஸ் பண்ணி ஒரு காம்படிஷன் பண்ணணுன்னு நான் ஒரு எய்மில் இருக்கிறேன். ஸோ அதனால தான் வீடியோ ரொம்ப லெந்தாக போய்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்குதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. என்ன மாதிரி வெயிட் லாஸ் ஆகணும்னு யாராவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் ரைஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 செட்டு போடுவேன். 3 செட்லேயும் ஃபஸ்ட் செட்டு பார்த்தீங்கன்னா 15 கவுண்ட் வச்சு போடுவேன். செகண்ட் செட் பார்த்தீங்கன்னா 12 கவுண்டு. ஒரு தேர்ட் செட் பார்த்தீங்கன்னா 8 ரெப்ஸ் போடுவேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் புஷ் பண்ணி இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். அந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க் அவுட்டை முடித்த அப்புறம் ஷோல்டர் ப்ரெஸ்ஸு மிஷினில் போடுறோம். மிஷினில் சேம் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு 15 கவுண்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டில் புஷ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரெப்ஸு வெயிட்டை ஆட் பண்ணிக்கிட்டு புஷ் பண்ணுவேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 8 ரெப்ஸு ஃபுல் லோட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெவி புஷ் பண்ணுவேன். இதுதான் என்னோடய ஷோல்டரில் உள்ள ஷோல்டர் ப்ரெஸ் ஒர்க் அவுட். அப்புறம் ஃப்ரண்ட் ரைஸு பிளெயின் ராடில் ஃபஸ்ட்டு ஒரு 15 கவுண்ட்ஸ் போடுவேன். போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு 5 kg ஆட் பண்ணி ஒரு 12 ரெப்ஸ் போடுவேன். அதுக்கு பிறகு 8 to 10 ரெப்ஸு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெவி வெயிட்டில் போட்டு என்னோடய ஃப்ரண்ட் ரைஸ் ஒர்க் அவுட்டை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இதோட என்னோடய ஷோல்ட்ரு ஒர்க் அவுட்டு கம்ப்ளீட்டு. இவ்வளோ தான் நான் ஷோல்டருக்கு யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் ஸ்மித் மிஷினில் செஸ்ட் ப்ரெஸ் போடுறேன். இதுவும் சேம் 12 கவுண்ட்ஸ் 15 ரெப்ஸு. நெக்ஸ்ட்டு 12 ரெப்ஸு 8 ரெப்ஸு. உங்களுக்கு வெயிட்டை ப்ராக்ரஸ் பண்ணி போடுங்க. எவ்வளோ லோட் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணி கடைசி எவ்வளோ போட முடியுமோ போட்டு இந்த ஒர்க் அவுட்டையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஒர்க் அவுட் ஷெடியூலில் இதையும் ஆட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட்டும் முடிச்சுட்டு தம்பிள் ப்ரெஸ் போடுறேன். ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான். எல்லா ஒர்க் அவுட்டும் போல் தான் 50 கவுண்ட்ஸ் 12 கவுண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 8 to 10 ரெப்ஸ். உங்களுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது நான் போட்டு இந்த ஒர்க் அவுட்டையும் முடிச்சிட்டேன். இதோட என்னோடய ஷோல்டர் அண்ட் செஸ்ட் ஒர்க் அவுட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது முடித்த உடனே நம்ம எப்பவும் போல் ஒர்க் அவுட் முடித்த உடனே ஒரு ஐசோ லெஜண்ட் ப்ரோட்டீன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரோட்டீனை ஷேக் பண்ணி நம்ம குடிச்சிட்டு இந்த விலாகையும் முடிக்கிறேன். இத்துடன் என்னுடைய தூக்கத்துக்கு நான் நிறைவாக முடிகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். வரட்டா. பாய் கைஸ்.